All praises to the mighty God. Welcome back to JDR Infotainment. Hope all are doing good by the grace of God. நான் உங்கள் JDR. ஓகே வியூஸ், இந்த வீடியோவில் வந்து ஜிபே யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த மணி ட்ரான்ஸ்ஃபருக்கு அதனோட எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. அதை தான் வந்து உங்களுக்கு நான் இதை ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இது ஒரு அவேர்னஸ் வீடியோ, இல்லை காஷன், இல்லை வார்னிங், நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கலாம். அதனால் நீங்கள் கண்டிப்பாக இதை பாருங்கள். நான் என்ன பண்ணேன்னா, ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு கால் பண்ணி ஃபுட்டு வந்து அவங்க எனக்கு டெலிவரி பண்ண சொன்னால் அவங்க டெலிவரி பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் பண்ணேன், ஜிபேயில் வந்து அவங்களுக்கு பே பண்ணிட்டேன் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன். ஆனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா, அவங்களுக்கு பே பண்ணுறதுக்கு பதில் வேறு யாருக்கும் பே பண்ணிட்டேன். நானும் வந்து அப்புறம் அந்த ரெஸ்டாரண்ட் வந்து எனக்கு கால் பண்ணாங்க, இந்த மாதிரி என்ன எனக்கு பணமே வரலையன்ட்டு. அப்புறம் நான் அப்புறம் எடுத்து பார்த்தேன், ஜிபே நான் வேறு யாருக்கும் அனுப்பிச்சிட்டேன். அப்புறம் நான் என்ன பண்ணேன், நான் வேறு யாருக்கும் தப்பாக அனுப்பிச்சேன் பார்த்தீங்களா, அவங்களுக்கு கால் பண்ணி கொடுங்கன்னா எடுக்கவே இல்லை அவங்க ஃபோனு. சரி, அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், ஜிபேயோட கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணேன். அந்த ஜிபேயோட கஸ்டமர் கேரோட நம்பர் நீங்கள் தருது, சென்னைக்கான நம்பரு. கால் பண்ண அவங்க என்ன சொன்னாங்க, ஜிபேன்றது ஒரு தேர்ட் பார்ட்டி மணி ட்ரான்ஸ்ஃபர். அவங்க என்ன பண்ண ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுடுவாங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, உங்கள் பேங்க் கிட்ட போய் கேளுங்க அப்படின்னா. சரி, நான் என்ன பண்ணேன், பேங்க்குக்கு நான் கால் பண்ணேன். ஜிபே அல்லது எந்த பேங்க்குடைய கஸ்டமர் கேராக இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணணும்னா, அந்த ஜிபேயில் வந்து ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணியிருப்பீங்களா, அதில் வந்து யூபிஐடி நம்பர் இருக்கும் ஜிபேயில். அந்த யூபிஐடி அது ஒரு டிரான்சாக்ஷன் ஐடி. அந்த டிரான்சாக்ஷன் ஐடி வச்சு தான் நீ இந்த 2 கஸ்டமர் கேர்கிட்டையும் பேசணும். அதனால் அந்த ஐடியை நோட் பண்ண மறக்காதீங்க. அதே போல் இந்த ஸ்க்ரீனில் அதை நான் டிஸ்பிளே பண்ணுற மாதிரி நான் என்ன சொல்ல வரேன்ட்டு அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, பேங்க்குடைய கஸ்டமர் கால் பண்ண அவங்க என்ன சொல்கிறாங்க, இது நாங்கள் எதுவும் பண்ண முடியாதுங்க அப்படின்ட்டாங்க. நான் சொன்னேன், என்னங்க ஜிபேயில் வந்து உங்கள்கிட்ட கான்டாக்ட் பண்ண சொல்கிறாங்க, அவங்க பண்ணலாங்க. ஆனால் நீங்கள் வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிப்பீங்க, என்ன ஆத்தென்டிகேஷன் பாஸ்வேர்டெலாம் போட்டு நீங்களே தான் ஆத்தென்டிகேட் பண்ணி நீங்களே தான் விருப்பப்பட்டு அனுப்பிச்சிருக்கீங்க. அதனால் வந்து எங்களுக்கு இதில் எதுவுமே பண்ண முடியாது. அவங்க என்ன சொல்லிட்டாங்க, நீங்கள் யாருக்கு பணம் அனுப்பிச்சிங்களோ அவங்க கொடுத்தால் மட்டும்தான் வந்து உங்களுக்கு இது வந்து திருப்ப கிடைக்கும்ட்டாங்க. நான் கேட்டேன், அது எப்படிங்க, தெரியாமல் பண்ணிட்டேன், ஃப்ராடுலண்ட் ஆக்ஷன்ஸ், அதாவது ஃப்ராடுலண்ட் ட்ரான்சாக்ஷனாக எங்களால் ஹெல்ப் பண்ண முடியும். அட்லீஸ்ட் நீங்கள் HDFC சைட்லேயே போய் எதாவது பண்ணிங்கன்னா கூட பண்ண முடியும், நீங்கள் தேர்ட் பார்ட்டியில் பண்ணதால் எங்களால் எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நீங்கள் வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப்லேருந்து ஃபோன்பே, ஜிபேயில் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அந்த பாஸ்வேர்டெலாம் போட்டு ட்ரான்சாக்ஷன் பண்ணிங்கன்னா எதுவுமே பண்ண முடியாது நம்ம சைட்லேருந்து. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இது நான் சொன்னதெல்லாம் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸாக சொல்கிறேன். பட் இது வந்து நம்ம எப்படி சொல்கிறது, இந்த பணத்தை திரும்ப பெற முடியும். நீங்கள் ஏதாவது உங்களுக்கு ஏதாவது என்னோட அதிகமாக தெரிஞ்சதுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. நண்பர்களே, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க இந்த மாதிரி ட்ரான்சாக்ஷன் பண்ணும்போது. அதுதான் இந்த அவேர்னஸ் கொண்டு வரணுன்றதுக்காக இதை பண்ண ரொம்ப கேர்ஃபுல்லாக யாருக்கு அனுப்புகிறோன்ற அந்த நம்பரை கரெக்டாக பார்த்து அனுப்பிச்சி விடுங்க. இது மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வேறு ஏதாவது உங்களுக்கு இருந்தாலும் நீங்கள் இந்த கமெண்ட் செக்ஷனில் கொடுக்கலாம். இன்னொன்று, இந்த ஃபிசிக்கலி சேலஞ்சு வந்து ஃபாஸ்ட் ட்ராக் எக்ஸம்ஷன் எப்படி அப்ளை பண்ணுறது சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கு நிறைய வரவேற்பு இருக்குது. நிறைய பேர் எனக்கு மெயில் பண்ணி கேட்குறாங்க எப்படி பண்ணணுன்றது. அந்த டிஸ்கிரிப்ஷனும் நான் கீழே கூட அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இன்னும் அதிகமான யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு தரத்து நான் முயற்சி பண்ணுறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கணும். உங்களை விடைபெறுவது உங்கள் JDR.